மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம கமல்ஹாசன், த்ரிஷா, ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், கௌதம் கார்த்திக் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த தக் லைஃப் படத்திலிருந்து நம்ம ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் வெளியே போயிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் துல்கர் சல்மான் ரோலுக்காக நம்ம சிலம்பரசன் கிட்ட அப்ரோச் போயிருக்கான். ஒருவேளை சிலம்பரசன் நம்ம தக் லைஃப் படத்தில் நடித்தா வேற லெவலில் இருக்கும். பட் ஜெயம் ரவி ரோலில் யார் நடிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்து மணிகண்டன் லீடு நடிச்சிருக்கிற படம் தான் லவ்வர். இந்த படத்தை பிப்ரவரி 9 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 10 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணி ஹிட் ஆகியிருக்கு. இந்த லவ்வர் படத்தை இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓவர்சீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மான டென்ட் கோட்டாலையும் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அடுத்து இனிமேல் இந்த சாங்கை எஸ்டர்டே லான்ச் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜும் நம்ம ஸ்ருதி ஹாசனும் இந்த சாங்கில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த சாங்கு ப்ரோமோ வந்ததுக்கு அப்போவே நிறைய கண்டனம் வந்தது லோகேஷ் கனகராஜ் மேலே. எஸ்டர்டே சாங் வந்த உடனே இந்த சாங்கை பார்க்கும்போது லோகேஷ்க்கு அந்தளவுக்கு நடிக்க வரலை போல். பட் இந்த சாங் சுத்தமாக நல்லாவே இல்லை. எதுக்கு தான் இந்த சாங்கை எடுத்தாங்களோ எனக்கு சாங் சுத்தமாக பிடிக்கலை. இந்த சாங்கோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரோமியோ. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் மிர்னாலி ரவி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ரோமியோ படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்க டீசெண்டாக இருக்கு. நம்ம விஜய் ஆண்டனி எப்போவுமே சீரியஸான படங்களில் தான் நடிச்சுட்டு வருவார். ஆனால் இந்த ரோமியோ படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மற்றும் ரொமான்டிக்கல் கலந்த மூவியில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வர ஏப்ரல் 11 தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து ஜோஷுவா இமைப்போல் காக்க நம்ம கௌதம் மேனன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இது ஒரு ஃப்ளாப் மூவி தான். இந்த ஜோஷுவா இமைப்போல் காக்க படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஓவர்சீஸில் நம்ம டென்ட் கோட்டா தான் வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் மோஸ்ட்லி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் வாங்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. வேல்ஸ் படங்கள்னாலே அதோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்குவாங்க. இந்த ஜோஷுவா இமைப்போல் காக்க படத்தை வர ஏப்ரல் 1 வீக்கெண்டில் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க.